ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் உங்களுக்கு புரியும்படி பாடம் நடத்தி கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கு ஒரு மனிதன் திடீர்னு ஒரு பணக்காரர், போன வருஷம் பார்த்தோம், அவன் சும்மா சாதாரண நிலையில் இருந்தார். இந்த வருடம் வந்தால் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், அதாவது கையில் திடீர்னு அவசர ரேகைகள்னு ஏற்படும். அதாவது சந்திரமேட்லேருந்து அவசர ரேகை போய் விதிரேகையோட ஜாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது திடீர் என்று ஒரு ரேகை முளைச்சிருக்கும். அதாவது 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு தரம் ரேகைகள் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி நம்ம கையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா தெரியும். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். போர்டுக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு விளங்கும், பார்த்துருவோம். இப்போ திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வருது அப்படின்னா அந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்கு காரணம் இப்போ இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, இந்த கையில் ஏதாவது கையிலும் இருக்கும். இப்போ சூரிய ரேகையும் விதி ரேகையும் இருந்தால் தான், இப்போ விதி ரேகை, சூரிய ரேகை இருந்தால் தான் வாழ்வில் வெற்றி அடைய முடியும். விதி ரேகை அளந்து கொடுக்கக்கூடியது, சூரிய ரேகை அளவில்லாமல் கொடுக்கக்கூடிய புகழ், அதிர்ஷ்டம் எல்லாமே சூரிய ரேகை தான். இப்ப இதெல்லாம் இருந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட குறி உற்பத்தி ஆனாலும் அந்த வயதில் உங்களுக்கு திடீர் செல்வ பிராப்தி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப ஆயுள் ரேகையில இருந்து ஒரு கிளை ஏற்படுது சார். திடீர்னு ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா இருந்தது, திடீர்னு இந்த வயசுல இருந்து இப்படி ஒரு கிளை அப்படி ஏற்படுது. இப்ப இந்த வயதில் உங்களுக்கு திடீர் பணம் வரும். ஒண்ணு ஒரு வேலை கிடைக்கணும், இல்ல ஒரு லம்சமா ஒரு அமௌண்ட் கிடைக்கணும், இல்ல ஏதாவது ஒரு சம்திங், ஒரு திடீர் வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி ஏற்பட்டா வரும் வளர்ச்சி திடீர்னு, போன வருடம் சாதாரணமா இருந்த மனிதர் இந்த வருடம் பணத்துல செல்வத்துல நல்ல உயர்ந்த நிலைக்கு அடைவதற்கு, திடீர் பண வரவுக்கு வருவதற்கு, வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரத்துக்கு இந்த ஒரு சில ரேகைகள் தான் காரணம். இப்ப சந்திரமேட்ல இருந்து விதி ரேகையை போய் ஜாயிண்ட் ஆகுது. ஒரு கிளை ஒரு ரேகை, அவசர ரேகை போயிட்டு விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகுது. இந்த மாதிரி வந்ததுன்னா உங்க கையை பாருங்க. இந்த மாதிரி வந்ததுன்னா மனைவி வந்த பிறகு மனைவியால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லது இன்னொருவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை வாழ்க்கையில மேல போய் விடுவாங்க. நீங்க திடீர்னு அந்த பணக்காரங்க ஆயிட முடியும். உங்களுக்கு அவர்களால் பொதுவாக இந்த ரேகை சந்திரமேட்ல இருந்து ஒரு அவசர ரேகை போய் விதி ரேகையோட டச் ஆச்சுன்னா உங்களுக்கு பெண்களால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த விதி ரேகையே இங்கிருந்து ஆரம்பிச்சு போதுன்னு வச்சுங்க, மனைவி தான் உங்களுக்கு எல்லாமே. உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவது மனைவியினுடைய வேலை. அதற்காக வேண்டிதான் மனைவி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உங்களையே நல்ல வழிக்கு கொண்டுட்டு போறது, நல்ல பொசிஷன், பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் மனைவி வழியே வரும். இந்த கிளை போச்சுன்னா அவர்கள் உதவி செய்வார்கள். இங்கிருந்தே விதி ரேகை போச்சுன்னா மனைவி உங்கள் வாழ்வில் உயர்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பார். புகழ் கிடைப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பார்கள். அவசர ரேகையில இந்த ரேகை வரம் மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி விதி ரேகையிலிருந்து இப்ப இன்னொரு விதி ரேகை இங்க ஸ்டார்ட் ஆகுது சார். அது 30 வயசுல இருந்து திடீர்னு, 30 வயசு வரைக்கும் நார்மலா இருந்திருப்பாரு. 30 வயசுக்கு மேல இன்னொரு தொழில், இன்னொரு வேலை, அந்த மூலமா திடீர்னு வருமானம் ஒரு வருடத்துல மிகப்பெரிய லெவலுக்கு வரத்துக்கு இன்னொரு விதி ரேகை வந்ததுனாலும் அந்த ஒரு வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப சூரிய ரேகையில இருந்து ஒரு கிளை ரேகை போகுது சார். இப்ப இந்த சூரிய ரேகை இங்க இருக்கு, இங்க இருந்து ஒரு கிளை, இல்ல இங்க இருந்து ஒரு கிளை போகுதுன்னு வச்சுங்க. இப்போ புதன்மேட்டுக்கு போகுது சார். வியாபாரத்தின் மூலமாக திடீரென்று புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது அவசர ரேகை. திடீர்னு எப்பயாவது ஒரு தரம் தோன்றும், மறையும். ஒரு சில நேரங்களில் இப்ப இந்த இருதய ரேகை மறையாது சார், வளரும். நல்லா புரிஞ்சுங்க, வளரும். புத்தி ரேகை மறையாது, வளரும். அதே மாதிரி ஆயுள் ரேகை வளரும், மறையாது. ஒரு சில பேர் வேலை செய்யறவங்க, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றவங்களுக்கு மறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி விதி ரேகை வளரும், மறையாது. சூரிய ரேகை வளரும், மறையும். ஒரு சில நேரம் மறையும், ஒரு சில நேரம் வளரும். ஒரு சில நேரம் தீவு உண்டாகும், ஒரு சில நேரம் விடுபட்டு இருக்கும். இது 6 மாசம் 3 மாசத்துக்கு ஒருக்க மாறக்கூடிய அமைப்பு நம்ம கையில காணலாம். இப்போ நம்ம அக்யூரேட்டாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம கையை. இந்த கையில் யாராவது புதுமை தெரியுதா, அப்போ நம்ம வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சூரிய ரேகையிலேருந்து ஒரு கிளை புதன்மேட்டுக்கு போச்சுன்னா
வியாபாரத்தின் மூலமாக வெற்றி அடைய வேண்டும். திடீர்னு பண பிராப்தி. இப்ப ஒண்ணு ஆயில் ரேகையிலிருந்து கிளை ஏற்படணும். திடீர்னு ஒரு கிளை ஏற்பட்டிருக்கும், அதன் மூலமா அதிர்ஷ்ட கிளைன்னு சொல்லுவோம். இந்த ஆயில் ரேகையிலிருந்து ஒரு கிளை வந்தா அதிர்ஷ்ட கிளை. அதிர்ஷ்ட கிளை மூலமா வருமானம் வரணும். ஒண்ணு. 2 இல்லைன்னா அவசர ரேகை. இந்த சந்திரமேட்ல இருந்து முக்காவாசி சந்திரமேட்ல இருந்து அவசர ரேகை போச்சுன்னா, போய் விதி ரேகையோட ஜாயின் ஆச்சுன்னா, இல்ல வேற எங்கேயாவது இங்கிருந்து ஒரு கிளைக்கு ஒரு மேட்டுக்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அவசர ரேகை இங்கிருந்து ஒரு மேட்டுக்கு திடீர்னு போகும். அந்த மாதிரி போனாலும் வியாபாரத்தின் மூலமாக வெளியூர், வெளிநாடு, வெளிதேசம் சென்று வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விதி ரேகையில கிளை. இப்ப இந்த விதி ரேகையில இருந்து ஒரு கிளை வந்து குருமேட்டுக்கு போகுது சார், இல்ல வேற எந்த மேட்டுக்கு போனாலும் நல்ல சிறப்பான அந்த வயதில் உங்களுக்கு வருமானம் திடீர் உயர்வு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விதி ரேகையை இன்னொன்று ஆரம்பிச்சாலும் அந்த மாதிரி வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சூரிய ரேகையில கிளை ஏற்படும் போது, இல்ல சூரிய ரேகை வளர்ந்துருக்கும், இவ்வளவு தூரம் தான் வந்திருக்கும், திரும்ப திடீர்னு வளரும். அந்த மாதிரி வரும்போது பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, திடீர் பணப்பிராப்தி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இதெல்லாமே எல்லாமே இல்லை சார். அதிர்ஷ்ட குறி திடீர்னு இப்ப சூரிய ரேகை இருக்கு, விதி ரேகை இருக்கு, ஆயில் ரேகை இருக்கு, புத்தி ரேகை இருக்கு, இருதய ரேகை இருக்கு. திடீர்னு நம்ம கையில நடுப்புற எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சங்கு, ஒரு சக்கரம், ஒரு தாமரை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறி திடீர்னு தோன்றும். ஒரு முக்கோணம், ஒரு சதுரம், ஒரு ஸ்டார் குறி. இந்த மாதிரி இப்ப குருமேட்ல ஒரு ஸ்டார் குறி தோன்றுறது, திடீர்னு இங்க ஒரு குருமேட்ல ஒரு ஸ்டார் குறி தோன்றுறது, திடீர் வருமானம், திடீர் செல்வ பிராப்தி. ஒரு முக்கோணம் தோன்றுறது, திடீர் என்று ஒரு அரசியலுக்கு புகுந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள நல்ல டாப் லெவலுக்கு டாப் பொசிஷனுக்கு வந்துருக்குது. ஒரு வருஷத்துலயே கூட ஒரு டாப் பொசிஷன் வரவங்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி திடீர் பண வரவு, திடீர் பிராப்தி, திடீர் உயர்வுக்கு காரணம் இந்த திடீர் என்று தோன்றக்கூடிய அவசர ரேகைகள் தான் முக்கியமா பங்கு வகிக்குது. உங்க கையை பாருங்கள். இந்த மாதிரி திடீர் பண வரவு அதிர்ஷ்டம் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதாவது திருப்போ நம்ம கையை பார்த்துக்கிட்டே இருப்போம். காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம வந்து கையை பார்க்குறோம், கையில லட்சுமி குடியிருப்பதா நம்ம சொல்றாங்க மக்கள், பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம கையை எழுந்திரிச்சோன்னு பார்க்கணும். கையை பார்க்காத நாளே இருக்க முடியாது. ஏன்னா கை தான் நமக்கு மிக முக்கியமானது. இதை பார்க்கும்போது திடீர்னு உங்களுக்கு தெரியும், தோன்றும். இந்த கையில வந்து புதுசா ஒரு ரேகை தோன்றி இருக்கு, இந்த ரேகைக்கு பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம காணொலியை பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கேன். உங்க கையை பாருங்கள். திடீர்னு அவசர ரேகை தோன்றுச்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு திடீர் பண வரவு அந்த வயதில், எந்த வயதில் தோன்றுதோ அந்த வயதில் இருந்து உங்களுக்கு பணம் திடீர் வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி உங்க கையை பார்த்து செக் பண்ணுங்க. திடீர்னு பண வரவு வந்தானா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பங்கு சந்தை மூலமா வரலாம், ஒரு லாட்டரி மூலமா வரலாம். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண வரவு வந்து உங்களை வாழ்க்கையில் ஒரே வருஷத்துல ஒரு வருஷங்கிறது 6 மாசம் இல்ல 2 வருஷம் இந்த மாதிரி உயர்த்தி வாழ்வையில் வெற்றி பெற செய்வது இந்த அவசர ரேகைகளே என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். அதாவது இந்த காணொலியை பார்க்குறவங்க முழுமையா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். பாதியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. புதுசாக பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் சந்திக்கிறேன். வணக்கம்.